மைக்கேல் ஜாக்சனுக்கு இருந்த அந்த ஒரு லெவல் ஆஃப் ஃபேண்டம் வேற யாருக்குமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இன்டர்நெட்ல சில வீடியோஸ் பார்க்கலாம். அவர் கான்சர்ட்டுக்கு வருவாரு, அவரை பார்த்ததும் நிறைய பேர் மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. அவர் மேல அப்படி ஒரு கிரேஸ். அவர் 1996 அப்போ தே டோன்ட் கேர் அபவுட் அஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்காக மியூசிக் வீடியோ ஷூட் பண்றதுக்கு பிரேசிலுக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ரியோ டி ஜெனீரோல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. பட் பிரேசிலியன் கவர்மெண்ட்டுக்கு அதுல விருப்பம் இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டோட பாவர்ட்டி அண்ட் கிரைம் வந்துட்டு மியூசிக் வீடியோல வரதுல விருப்பமே கிடையாது. அந்த ஊர்ல சேஃபா ஷூட் கூட பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த ஏரியாவே ட்ரக் லாட்ஸ்னால கண்ட்ரோல் பண்ணப்படுது. ஸோ பிரேசிலியன் கவர்மெண்ட்ல இருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ஒருவேளை இங்க வந்து ஷூட் பண்ணீங்க அப்படின்னா உங்க சேஃப்டியை வந்துட்டு எங்களால் அஷூர் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அங்க இருந்து அவங்கள பெரிய பெரிய கிரிமினல்ஸ், பெரிய பெரிய ட்ரக் லாட்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு போறது மைக்கேல் ஜாக்சனுக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. பட் நடந்த கதையே வேற. ஏன்னா அந்த ட்ரக் லாட்ஸ் கூட மைக்கேல் ஜாக்சனோட ஃபேனா இருந்திருக்காங்க. ஒன்ஸ் மைக்கேல் ஜாக்சன் அங்க ஷூட் பண்ண வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் என்னடா சேஃப்டி கொடுக்கறது, நாங்க சேஃப்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. லிட்டரல் கிரிமினல்ஸ் வந்துட்டு அவர் மியூசிக் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சில கேங் மெம்பர்ஸ் இந்த மியூசிக் வீடியோலயே நீங்க பார்க்கலாம். பல மில்லியன் டாலர் ஒர்த்தான பொருட்களை வச்சு அந்த இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் யாருமே அதுல கையே வைக்கல. அப்படி எடுக்கப்பட்ட இந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட். இன்னைக்கு அவர் சாவை சுத்தி நிறைய மிஸ்ட்ரீஸ் இருக்குது, 1008 கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. சில பேர் அது உண்மைங்கிறாங்க, சில பேர் அது பொய் அப்படிங்கிறாங்க. பட் அவருக்கு இருந்த அந்த ஒரு இம்பாக்ட். லாஸ்ட் இயர் கூட அவரோட சாங் ரைட்ஸை $600 மில்லியன் வித்திருக்காங்க. இப்போ உயிரோட இருக்கிறதுல ஹையஸ்ட் ஏர்னிங் செலிபிரிட்டி வந்துட்டு கைலி ஜென்னர். அவங்க லாஸ்ட் இயர் சம்பாரிச்சது $590 மில்லியன். பட் மைக்கேல் ஜாக்சன் செத்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் $600 மில்லியன் சம்பாரிச்சிருக்காரு. வாட் எ லெஜண்ட்.